ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் வக்கம்பட்டி, மேட்டுப்பட்டி இந்த 2 கிராமத்திலும் மதமாற்றங்கள் நடைபெற்றதன் காரணமாக கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமானதன் காரணமாக அங்கே தமிழர்கள், இந்துக்கள் வாழ்வது, கோயில் திருவிழாக்களை நடத்துவது, இவைகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரியதாக மாறியிருக்கிறது. குறிப்பாக வக்கம்பட்டியிலே மக்கள் போராடுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அங்கே இருக்கக்கூடிய அம்மன் கோயில் திருவிழா விழா வெகு சிறப்பாக நடைபெறும். அது பொது பாதை, அந்த பாதையில ஊர்வலம் போகும், எல்லாம் நல்லாதான் இருந்தாங்க. இப்ப இந்துக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. கிறிஸ்தவ சபைகள் இந்துக்களோடு சேர்ந்து வாழுகின்ற அந்த கிறிஸ்தவ மக்களிடையே ஒரு மோசமான பிரச்சாரத்தை செய்து கோயில் திருவிழா வரும்போது கல்லெடுத்து அடிக்கிறான். இது ஒரு 2-3 ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நீதிமன்றத்தை அணுகிய பொழுது அது பொது பாதை, அந்த பாதையில நீங்க தார்ச்சாலை அமைத்து எல்லா பாதுகாப்பும் கொடுத்து நீங்க ஊர்வலம் நடத்துங்கன்னு நீதிமன்ற உத்தரவு இருக்கு. 2024 நீதிமன்ற உத்தரவு இருக்குது. தாசில்தாருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த ஆண்டு கோயில் திருவிழாவின் பொழுது மக்கள் வருகை தருகிற பொழுது, அம்மன் அந்த ஊர்வலம் வருகின்ற பொழுது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ஒரு சிலர் கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில, எல்லா கிறிஸ்தவர்களையும் நான் சொல்லல, ஒரு சில கிறிஸ்தவர்கள் தூண்டிவிடப்பட்டவர்கள் அந்த ஊர்வலத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அந்த ஊர்வலத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்க மேல, அந்த மக்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு ஆதரவாக இருந்த இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த வக்கம்பட்டி கிராமத்திலே நடந்திருப்பது என்பது ஏற்கனவே கன்னியாகுமரியிலே தமிழர்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய பகுதியிலே கிறிஸ்தவர்கள் பிள்ளையார்புரத்துல இதே மாதிரி கலவரத்தை பண்ணாங்க. கன்னியாகுமரியில முத்தாரம்மன் கோயில் ஊர்வலத்தில் இது மாதிரி கலவரம் பண்ணாங்க. கன்னியாகுமரியில எங்கெல்லாம் இந்துக்கள் குறைந்து போகிறார்களோ, தமிழர்களுடைய எண்ணிக்கை சிறுபான்மை ஆகிறதோ, கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதோ, அந்த இடங்களில் எல்லாம் இத்தகைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. மண்டைக்காடு அந்த கலவரத்துக்கு பிறகு ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஒரு மதத்தவருடைய கோயிலுக்கு அங்கிருந்து 300 மீட்டர் தள்ளி தான் வேறு மத பிரச்சாரம் இதெல்லாம் செய்யணும். அந்த இதுக்கும் அந்த ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிப்போர்ட்டை இதுவரைக்கும் அரசாங்கம் அமல்படுத்த முயற்சிக்கல. இந்த வக்கம்பட்டி கிராம மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அந்த கடமையை, அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை செய்வதற்கும், இந்த வக்கம்பட்டி பிரச்சனை இந்த திண்டுக்கல் மாவட்ட மக்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இங்க இருக்கிற தமிழர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. ஆகவே இந்து மக்கள் கட்சி மற்றும் எல்லா இந்து அமைப்புகளும் இதற்கு ஆதரவாக நாங்கள் களத்திலே இருக்கிறோம். இப்ப வக்கம்பட்டி அப்படிங்கிறது ஏதோ தடை செய்யப்பட்ட பகுதி மாதிரி வச்சிருக்கிறாங்க. இப்ப நாங்க போறதுக்கு தடை, போலீசார் அறிவுறுத்துறாங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த வக்கம்பட்டியில மட்டுமல்ல, மேட்டுப்பட்டியிலும் இதே நிலைதான். மேட்டுப்பட்டியில நேரடியாக அந்த சபைகளுடைய தலைவர், டயோசிஸ் தலைவர், அவரே நேரடியா மாநாடு நடத்துறாரு. மேட்டுப்பட்டி அந்த பகுதியில அவங்க என்ன மாநாடு நடத்துறாங்கன்னா, இந்து வன்னியர்களுக்கு உண்டான, வன்னியர்னாலே இந்து தான், வன்னியர்னாலே தமிழன் தான், அவங்க கிறிஸ்தவரா மாறிட்டாங்க. ஆனா அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த வன்னியர்களுக்கு உண்டான எம்பிசி ஒதுக்கீடு எங்களுக்கு வேணுங்கிறாங்க. இது எப்படிங்க? வன்னிய மக்கள் இப்ப ஐயா டாக்டர் ராமதாஸ் நிறைய பேர் பெரிய அளவுல சமூக நீதி போராட்டம் எல்லாம் பண்ணுனேன்னு சொல்றாங்க. சொல்லித்தான் இந்த எம்பிசியில அவங்க அந்த இடஒதுக்கீட்டு சலுகையில இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்ப இந்த சலுகையை மதமாறி போனவங்களும் அனுபவிக்கிறேன்னு சொல்வது வன்னிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை, இடஒதுக்கீட்டு உரிமைகளை பாதிக்கும். இவங்க என்ன சொல்றாங்க? ஜாதி இல்லைன்னு சொல்லிதானே மதம் மாத்தினாங்க. ஜாதி இந்து சமயத்தில் இருக்குது அப்படிதானே மதம் மாத்தினாங்க. ஆனா மதம் மாறி போன பிறகு ஏதோ 1-2 கிறிஸ்தவர்கள் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, ஒரு திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயரே தலைமை ஏற்று நடத்துறாருன்னா அப்ப இது என்ன அர்த்தம்? அது கிறிஸ்தவ மதம் ஜாதியை ஆதரிக்கிறதா? இதுக்கு யாரெல்லாம் ஆதரவுனா திருமாவளவன் ஆதரவு. ஏன் இன்னும் வியப்பா, எனக்கெல்லாம் ரொம்ப வியப்பா இருக்கு, டாக்டர் ராமதாஸே ஆதரிக்கிறாரு. இது என்ன சமூக நீதி? இது வன்னிய மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? அதனால அவங்க எல்லாம் மனமாற்றம் அடையணும். வன்னிய மக்கள்
அவர்களுக்கான அந்த எம்பிசி சலுகைகளை அபகரிக்க திட்டம் போடுகின்ற இது சட்டவிரோதம், நீதிமன்ற தீர்ப்புக்கு விரோதம். நீதிமன்ற தீர்ப்பே மிக தெளிவாக இருக்கிறது. சமீபத்துல தென்காசிக்கு பக்கத்துல ஒரு கிராம பஞ்சாயத்துல மதமாறி சென்றவர், அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவி என்பது பட்டியலின மக்களுக்கானது. இவங்க போலி சான்று கொடுத்து, இவங்க கிறிஸ்தவரா மாறிட்டாங்க, ஆனா சான்று கொடுத்து வந்தாங்க, நீதிமன்றம் அவர்களை பதவி நீக்கம் செய்திருக்கிறது. இதுதான் சட்டம். அதனால இந்த சட்டவிரோத செயலை இங்கே கிறிஸ்துவ மிஷனரிகள் முன்னின்று நடத்துகிறார்கள். பொதுவாகவே திண்டுக்கல் மாவட்டத்துல கிறிஸ்துவ இந்த மறை மாவட்ட ஆயர்கள், பாதிரியார்கள், ஆயர்கள்னா பாதிரியார்கள், அவங்களும் இங்க இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், இவங்க எல்லாம் கூட்டு இவங்க தொடர்ந்து திமுகக்குள்ள ஊடுருவுறாங்க. எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்காங்கன்னா, எங்கேயோ இருந்து ஒரு பாதிரியாரை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி, அல்லது எங்கேயோ கன்னியாஸ்திரிகளை கற்பழிச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள்லாம் சேர்ந்து இங்கெல்லாம் ஊர்வலம் போவாங்க. கம்யூனிஸ்ட்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஊர்வலம் போவாங்க. ஹிந்து குழந்தைகளையும் அதுல பங்கெடுத்துக்க சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு பெரியசாமி குடும்பத்திலேயே ஊடுருவிட்டாங்க. பெரியசாமியோட மருமக, அந்த அம்மா பேர்னா மெர்சி, அந்த அம்மா போய் சொல்லுது, இந்த மாதிரி நாங்க அது ரொம்ப மோசமா பேசுதுங்க அந்த அம்மா. திமுகக்குள்ள ரொம்ப திட்டமிட்டு கிறிஸ்தவ மிஷனரிகள் ஊடுருவிட்டு இருக்கிறாங்க. பெரியசாமி குடும்பத்தை புடிச்சிட்டாங்க, கருணாநிதி குடும்பத்தையே புடிச்சிட்டாங்க, மு.க. ஸ்டாலின் குடும்பத்தை புடிச்சிட்டாங்க. மு.க. ஸ்டாலின் குடும்பத்துல அவருடைய மகன் இருக்காருங்களே, உதயநிதி ஸ்டாலின், அவர் அவரே சொல்றாரு, நான் கிறிஸ்தவரா மாறிட்டேன், நான் கிருத்திகான்னு ஒரு பொண்ணை காதலிச்சேன், நான் கூட கிருத்திகா இந்துன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப பார்த்தா அவரு நான் மதம் மாறிட்டேன்னு பகிரங்கமா அறிவிக்கிறாரு. வைகோவை, மோகன் லாசரஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், மத போதகர். அவரு அந்த மத போதகர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல பெரிய கட்சியோட தலைவர் வைகோ, அவர் மதம் மாறிட்டாருங்கிறார். அரசியல் கட்சி தலைவர்களுடைய குடும்பங்களுக்குள்ள புகுந்து அவங்கள மதம் மாத்தி அரசியல் கட்சியவே கைப்பற்றக்கூடிய சதி திட்டத்தை இன்றைக்கு மிஷனரிகள் வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் இது அதிகமா நடக்குது. இந்த மாவட்டத்துல வக்கம்பட்டி மற்றும் மேட்டுப்பட்டி அந்த கிராம மக்களுக்கு தமிழர்கள் சிறுபான்மையாக, தமிழ்நாட்டுல தமிழர்கள் திண்டுக்கல்ல சிறுபான்மையா வசிக்கக்கூடிய பகுதியில எங்க கோயில் ஊர்வலத்தை நடத்த முடியலங்கிற இந்த சூழ்நிலை வேதனையானது. இந்த வக்கம்பட்டி மக்களுக்கு ஆதரவாக என்றைக்கும் நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முதல் உள்ளூர் விஷயம். அடுத்து ரொம்ப திண்டுக்கல் மாவட்டத்துல என்னங்க அற்புதமான ஊர் திண்டுக்கல். இந்த மலைக்கோட்டை மாவட்டம், இங்க பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு 40 வருஷமா எந்த நேரத்துல வேணாலும் இடிஞ்சு கொடுக்கலாம். பேருந்து நிலையம் ரொம்ப மோசமா இருக்கு. கோயம்புத்தூர்ல சோமனூர் ஒரு பகுதி, அங்க ஒரு பேருந்து நிலையம் இப்படி பராமரிக்காம விட்டு பலதாகி போய் இடிஞ்சு விழுந்து பல பேர் செத்து போயிட்டான். அதே மாதிரி இப்ப திண்டுக்கல்லையும் நடந்துரும் போல இருக்குது. அதுக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டத்துல இல்ல பெரிய பெரிய கட்சி, எல்லாம் நல்ல பெரிய தலைவர்கள் இல்லைங்களா, எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க. இந்த பேருந்து நிலையம் புதுசா கட்டலாமல்ல, அதை உடனடியாக செயல்படுத்த கோரி இந்து மக்கள் கட்சியின் சார்பில் அடுத்த வாரத்துல நாங்க ஒரு மக்கள் இயக்கத்தை நடத்த போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல்லுக்கு ஒரு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும். போக்குவரத்துக்கு இடையூறா இருக்குது, பழுதாகி இருக்குது, மக்களுக்கு மிகவும் இடையூறா இருக்கு. அதனால புதிய பேருந்து நிலையம் எங்காவது வெளியில சிறப்பான முறையில் அமையணும் அப்படிங்கிறது இந்து மக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே வருகின்ற 22ஆம் தேதி இந்து முன்னணி பேரியக்கம் முன்னின்று பாரதிய ஜனதா, சங்க பரிவார் அமைப்புகள், அதுபோக முருக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டுக்கு அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்ப என்ன பண்றாங்க, அந்த மாநாட்டுக்கு ஒரு அடிக்கல் பந்தக்கல் நாட்டுறது இதெல்லாம் நடக்குது இல்லையா, உடனே மைக் செட் ஆஃப் பண்ணு, நீ அந்த பக்கம் நிக்காத, நீ இந்த பக்கம் நிக்காத, பல இடையூறுகளை ஏற்படுத்துகிறார்கள். முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எல்லா கட்சியினரையும் அழைத்திருக்கிறார்கள். இந்து முன்னணி பேரியக்கம் எல்லாரையும் அழைச்சிருக்கு, தமிழக முதல்வரையும் அழைக்கிறாங்க. இதுல எந்த விதமான அரசியல் உள்நோக்கமும் கிடையாது. திருப்பரங்குன்றம் மலை, அதனை தொடர்ந்து முருக பக்தர்கள் மத்தியிலே ஏற்பட்ட எழுச்சி, திருப்பரங்குன்றத்துல அந்த மாநாடு நடக்குது. அதனால அந்த மாநாட்டுக்கு அரசு எந்த இடையூறும் செய்யக்கூடாது. மாநாட்டு அமைப்பாளர்கள் முழுமையாக அரசோடு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார்கள். ஒரு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை, ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய மாநாடு. அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், இடையூறு செய்யக்கூடாது என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். சமீப காலமாக மிகப்பெரிய கூட்ட நெரிசல்
ஏற்பட்டு மக்கள் மரணம் அடைவது. பெங்களூர்ல நடந்த அந்த விபத்து 15 பேர் செத்து போயிருக்காங்க. முதலமைச்சர் போய் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த கிரிக்கெட் திருவிழா தேவையா? எவ்வளவு பொறுப்பற்ற முறையில் இருக்காங்க பாருங்க. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலீங்க நம்முடைய வான்படை சாகச கண்காட்சி நடந்தது சென்னையில, மெரினால தான் நடந்தது இல்லைங்களா? அவ்வளவு மக்கள் கூடி அதுலயும் இதே மாதிரி நெரிசல்ல. இதெல்லாம் ஆட்சியாளருடைய தவறு. இந்த ஆட்சியாளருடைய தவறை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா மனோ தங்கராஜ் என்னங்கிறாருன்னா, சும்மா கூட்டம் கூட்டமா கோயிலுக்கு போகாதீங்க, பகுத்தறிவாதிகள் கூட்டம் கூட்டமா கோயிலுக்கு போகக்கூடாதான். மனோ தங்கராஜ் அவருக்கு எப்பவுமே இந்து கோயில் திருவிழாக்கள் மேல ஒரு மிகப்பெரிய, அவருக்கு இந்து மதத்து மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா வேணும்னே என்ன பண்ணுவார் தெரியுமா? கோயில் திருவிழாவில் நான் தேர் எடுப்பேன். மனோ தங்கராஜுடைய பேச்சு கண்டிக்கத்தக்கது. என்னங்க கூட்டமா கூடுறது நாகரிகம் இல்ல, கலாச்சாரம் இல்ல இல்லையா? திமுக கூட்டம் மாநாடு போட்டா அது நாகரிகம், அரசியல் கட்சி மாநாடு போட்டு கூட்டம் கூட்டா நாகரிகம். உங்களுக்கு சரியா நிர்வாகம் பண்ண தெரியல. இது ரொம்ப தவறு. இதுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழகத்துல மக்கள் அனைவரும் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார்கள். இப்ப மின் கட்டண உயர்வு வரப்போகுது. இவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாங்க 2 மாசத்துக்கு ஒரு முறை கணக்கீடு செய்யும் முறை, அது இப்படின்னு அறிவிச்சாங்க. இப்ப மின் வாரிய நஷ்டத்தில் இருக்குதுன்னு நிறைய சொல்றாங்க. எப்பவுமே திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? மின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி மின் கட்டணத்தை உயர்த்துவார். மின் உற்பத்தியில கவனம் கொடுக்க மாட்டாங்க. மின்சாரத்தை வெளியிலிருந்து வாங்கினா தானே கமிஷன் வாங்க முடியும். ரொம்ப அழகா ஸ்டாலின் சொல்லுவாரு, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். மின் வாரியமே ஊழல் வாரியம் தான். அதே மாதிரி பேருந்துகள், அரசு பேருந்துகள், அதுல இருந்து தமிழ்நாடுங்கிற பேரை எடுத்துட்டான். இந்த அரசு பேருந்து இருக்கு இல்லைங்களா, அந்த அரசு பேருந்துகள் இன்னைக்கு மிகவும் நஷ்டத்துல இயங்குது. கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு ஆளாக்கி இருக்கிறோம். நீ பண்ண தப்புக்கு, நீ பண்ண ஊழலுக்கு மக்கள் மேல ஏன் கட்டண சுமையை சுமத்துற? பல இடங்கள்ல சம்பளம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாம பேருந்து பணிமனைகள் இருக்கு இல்லைங்களா, அதை அடமானம் வச்சு சம்பளம் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு பேருந்துடைய அவல நிலை. சக்கரை ஒரு பக்கம் கண்டுகிட்டு ஓடும், கொடை பிடிச்சுக்கிட்டு பேருந்துக்குள்ள உட்காரணும், படிக்கட்டு இல்ல. இத்தகைய நிலையில பேருந்து கட்டணம், மின் கட்டணம், சொத்து வரி உயர்வு. சொத்து வரி உயர்வு G2 எல்லா இடத்துலயும் பிளாட் போட்டான். அது வரைக்கும் எல்லா சலுகையும் கொடுத்தாச்சு. இனிமேல் என்ன? மக்களுக்கு தானே சொத்து வரி உயர்வு. இதை விட மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இந்த கட்டுமான பொருட்களுடைய விலைவாசி இருக்கு பாருங்க. சிமெண்ட் பக்கத்து மாநிலத்துல என்ன விலைக்கு விற்கிது, இங்க என்ன விலைக்கு விற்கிது? ஜல்லி, மணல், என்னங்க என்ன எம்சாண்டு, கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வு. அது மட்டும் இல்ல, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வுங்கிறதுலயும் அது மின்சார ஸ்ட்ராட்டஜி தான். தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி மணல் கிடைக்காது. கேரளால எங்கேயும் போய் மணல் எடுக்க முடியாது, கர்நாடகத்துல மணல் எடுக்க முடியாது. இன்னும் ரொம்ப அவல நிலை திராவிட மாடல் ஆட்சியில் என்னன்னா, கேரளால நடக்கக்கூடிய திட்டங்கள், விழிஞம் துறைமுகத்துக்கு எங்கிருந்து கட்டுமான பொருள் போகுது? கன்னியாகுமரியில இருந்து, நெல்லையில இருந்து போகுது. மனோ தங்கராஜுக்கு பங்கு இருக்குது. கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை. தமிழ்நாட்டில் இந்த தட்டுப்பாடு ஏற்படுது, கட்டுமான தொழில் பாதிக்கப்படுகிறது. அதனால இந்த கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் 24 மணி நேரமும் டாஸ்மாக் வளர்ச்சியை பற்றி தான் நம்முடைய அரசாங்கத்துக்கு கவலை. இப்ப நம்மால் இருக்காருங்களே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், 25% ஏழை மாணவர்களுக்கு, நரேந்திர மோடியுடைய திட்டம் அது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ தனியார் கல்வி நிறுவனங்களிலும் நல்ல கல்வி, தரமான கல்வி ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக 25% மாணவர்கள் ஏழை மாணவர்களை சேர்த்துவாங்க. சேர்த்து அவங்களுக்கு கவர்மெண்ட் கட்டணம் கட்டிட்டு இருந்தது. இப்ப என்னன்ட்டாரு தெரியுமா? நாங்க எத்தனை கோடி ஒதுக்குனாலும் ஒதுக்காட்டியும் நாங்க தமிழ்நாடு தனி, நாங்க நடத்துவோம் சொன்ன. ஏன் இப்ப கல்வி கட்டணத்தை கட்ட மறுக்கிற? பள்ளி நிர்வாகங்கள் பாதிக்கப்படுது, தனியார் பள்ளி நிர்வாகம். 25% மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் கட்ட முடியாதுங்கிறீங்க. பல்கலைக்கழகத்துல சம்பளம் போடல தெரியுமா உங்களுக்கு? பல்கலைக்கழகத்துல சம்பளம் போடல, கேட்டா நிதி பற்றாக்குறை. அதனால கல்வித்துறை மிகவும் சீரழிந்திருக்கிறது. வகுப்புகள் துவங்கியாச்சு. இன்னைக்கு தனியார் கல்வி நிறுவனங்கள்ல கட்டணம் கட்டலைன்னா அவன் எப்படி புதிய மாணவரை, ஏழை மாணவரை சேர்த்துவான்? ஏழைகளுக்கான கல்வி, கட்டாய கல்வி உரிமை, பிறப்புரிமை, அதை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க நடந்துகிட்டு உங்க கொள்கைகளை வச்சுக்கிட்டு மத்திய அரசாங்கத்து மேல பழி போடுறீங்க. மத்திய அரசாங்கம் மத யானை,
மத்திய அரசு கல்வியை நாங்க செயல்படுத்த மாட்டோம். மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டம், புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை திட்டம் ஏன் பினராயி விஜயன் செயல்படுத்துறாரு? பாண்டிச்சேரியில செயல்படுத்துறாங்க, ஆந்திரால, கர்நாடகத்துல எல்லாம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருக்குது, உங்க கூட்டணி கட்சி ஆட்சி செயல்படுத்துறாங்க. ஆனா இங்க மட்டும் வேண்டுமென்றே மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடித்து தரமான கல்வி என்பது கெட்டு போய் இன்னைக்கு ஏழை மாணவர்கள் கல்வி கற்பது பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டான், சீக்கிரம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். எப்படா இந்த ஆட்சி? சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, எங்க பார்த்தாலும் சாராய வெள்ளம், இதுல இருந்து மக்களை காப்பாற்றணும்னு தான் இன்னைக்கு டிஎம்கேவை ரிமூவ் பண்ணணும். அந்த ஒற்றை நோக்கத்துக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை இன்றைக்கு அதிமுகவோடு வெல்லும் கூட்டணியை அமைத்திருக்கிறது. இன்னைக்கு கருத்து கணிப்புகள் எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும், எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சி அமைப்பார். தமிழகத்திலே ஒரு வெற்றி கூட்டணி உருவாக்கி இருக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே நம்பிக்கை வந்திருக்கிறது. இந்த கூட்டணிக்கான ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. அமித்ஷாவுடைய வருகை ஸ்டாலின் போன்றவர்களை உளர வைத்திருக்கிறது. என்னமோ பேசுறாங்க, எந்த ஷா வந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. பழைய வரலாறு தெரியல, ஆளுநர் ஷா தான் அவங்க ஆட்சியவே கலைச்சாரு, லஞ்ச ஊழலுக்காக கலைச்சாங்க. அதனால தமிழகத்திலே மத்தியிலும் மாநிலத்திலும் நல்லிணக்கமான ஆட்சி இருக்கணும். அதைத்தான் இரட்டை இன்ஜின் ஆட்சின்னு பிஜேபி சொல்லுது. எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டு காலம் முதல்வராக இருந்த பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்தார். 4 ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்தார். எடப்பாடியினுடைய ஆட்சி நல்லாட்சியா இருந்தது. மின் தட்டுப்பாடு இருந்ததா? கொரோனா வந்தது, எவ்வளவு சிறப்பா வேலை செஞ்சாங்க. மழை வெள்ள பணிகள் எவ்வளவு சிறப்பா நடந்தது. ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. விலைவாசியை கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ள இருந்தது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களை அறிவிச்சாங்க. சாலை வசதிகள், பால வசதிகள் எல்லாம் சிறப்பா நடந்துட்டு இருந்தது எடப்பாடி ஆட்சியில. உள்ளாட்சித்துறை அமைச்சர் நம்முடைய வேலுமணி அவர்கள் மட்டுமே 36 விருதுகளை வாங்கினாங்க. இந்தியாலேயே சிறந்த விருது வாங்கினாங்க. மத்திய அரசோட, அது எம்ஜிஆருடைய கொள்கை, மத்திய அரசாங்கத்தோடு ஒத்துழைத்து மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அதை செயல்படுத்துவது. அதே மாதிரியான சூழ்நிலை மீண்டும் உருவாக போகிறது. தமிழகத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை இங்கே ஏற்படுத்துவார்கள். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நான் சொன்ன மேட்டுப்பட்டி, வக்கம்பட்டி, கன்னியாகுமரி இங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அவர்கள் செய்த மதமாற்றம், அதன் மூலம் குடும்பங்கள் அழிகிறது. இதை கதைக்களமாக வைத்து பரமசிவனும் பாத்திமாவும் என்கிற ஒரு திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. மதமாற்றம் என்பது ஏதோ ஒரு கடவுள் பிடிச்சது, பிடிக்கல, அதனால இன்னொரு கடவுளை கும்பிட போறாங்கன்னா, இந்து சமயத்துல எல்லாரும் கடவுள் தான். ஜீசஸை வச்சா அதையும் சேர்த்து கும்பிட்டுருவோம். நமக்கு இன்னும் இயேசுநாதருக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லைங்களா? 63 நாயன்மார்ல இவரை வச்சா இவரையும் கும்பிடுவோம். நமக்கு முஸ்லீம்களோட எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மதம் மாறிவிட்டால் அவன் என்ன பண்றான்னா, குலதெய்வம் வேண்டாங்கிறான். மதம் மாறிட்டா என்னங்கிறான், இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு, தாய் மகன் உறவு, கணவன் மனைவி உறவு, குடும்பம் சிதைந்து போகிறது. கலாச்சாரம், பண்பாடு மாறி போகிறது. அதனாலதான் ஜெயலலிதா அம்மாவே என்ன பண்ணாங்கன்னா, மோசடி மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை இந்த முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்ட காட்டி, இந்த தீகா, கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணி மறுபடியும் அதுல இருந்து அவங்க பின்வாங்கினாங்க. அதனால மதமாற்றம் மிகப்பெரிய தீய விளைவுகளை நம்முடைய இந்த தமிழ் சமூகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. அரசியல் கட்சிகளை கைப்பற்றுகிறார்கள். எங்க தொழிற்சாலை துவங்கணும்? சர்ச்சு முடிவு பண்ணுது. கூடங்குளத்துல மின்சாரம் வேணுமா வேண்டாமா யார் முடிவு பண்றா? பாதிரியார் முடிவு பண்றாரு. நமக்கு எப்பேற்பட்ட துறைமுகம், குளச்சல் துறைமுகம் வேண்டாம், பாதிரியார் தெருவுக்கு வந்துட்டான். இதெல்லாம் ஜீசஸுக்கு விரோதமானது இல்லையா? பைபிளுக்கு விரோதமானது இல்லையா? ஜீசஸ் நல்லது பண்ணத்தானே சொன்னாரு. இயேசுநாதர் என்ன துறைமுகம் வேண்டானாரா? இயேசுநாதர் கூடங்குளத்துல மின்சாரம் தயாரிக்க வேண்டானாரா? ஏங்க, பைபிள் அப்படியே சொல்லி இருக்குது. யார் ஜெயிக்கணும்னு இயேசுநாதரா தீர்மானம் பண்ணாரு? இயேசுநாதருக்கும் சர்ச்சுகளுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? ஆனா இவங்க திமுக தான் ஓட்டு போடணும், ஜெபம். நரேந்திர மோடியை தோக்கடிக்கணும், ஜெபம். இதை பத்தி நாங்க வெளியே சொன்னா என்னன்றாங்கன்னா, அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுகிறார். நாங்க எங்க கிறிஸ்தவருக்கு எதிராக பேசுறோம்? நீ செய்யக்கூடிய ஊழல், நீ செய்யக்கூடிய அரசு நிர்வாகத்துல நீ தலையிடுற, அரசியல் கட்சிகளை நீ கைப்பற்றிட்ட. இன்னைக்கு 2 ராஜ்யசபா எம்பி ரெண்டுமே கிறிஸ்தவர்களுக்கு. டிஎம்கே கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்துருச்சுன்னு உடனே ஏடிஎம்கேவும் கிறிஸ்தவர்களுக்கு. சபாநாயகர் கிறிஸ்தவர், மந்திரி கிறிஸ்தவர், எம்எல்ஏ கிறிஸ்தவர். நாடார் கோட்டால அவங்க வந்துட்டாங்க, இனிமேல் வன்னியர் கோட்டாலே அவங்க வந்துருவாங்க.
பேராபத்து. ஏற்கனவே தலித் மக்கள், பட்டியலின மக்களுடைய கோட்டாலே அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இந்த மோசடி மதமாற்றத்தினால் ஏற்படும் சீரழிவுகள். இது இந்த திரைப்படத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரைப்படத்திற்கு எங்களுடைய வரவேற்பை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க தான் கேட்கறதா இருந்தா கேட்கலாம். அவர் சேகர்பாபு அவர்கள் முருக பக்தரா பேசல, அறநிலையத்துறை அமைச்சரா பேசல, அவர் திமுக காரரா பேசியிருக்கிறாரு. திமுக காரர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆன்மீக அடிப்படையில மக்கள் ஒன்றுபட்டா அவங்க எப்படி திமுக அவங்களுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க வசனம் அந்த காலத்துல இருந்து அப்படித்தானே. அதனால ஏதோ சங்கிகள்னா ஏதோ ரொம்ப அது மாதிரி பேசியிருக்காரு. அது அவருடைய அரசியல் விமர்சனம். அதை ஒண்ணும் நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை. அவர் அரோகராவும் சொல்லுவாரு, அல்லேலூயாவும் சொல்லுவாரு. புரியுதுங்களா? அவர் திமுகவுடைய பிரச்சார பீரங்கி. அவருடைய ஏங்க மாநாடு நடத்தினாரு பழனியில. அவர் இல்ல, அரசு நடத்துச்சு இல்லையா? அறநிலையத்துறை நடத்துச்சு. நாங்கெல்லாம் போய் கலந்துக்கிட்டுமே. முருக பக்தர்களுக்கு என்னங்க கட்சி? எந்த கட்சியில இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு ஒண்ணா இருக்காங்கல்ல, இல்லைங்களா? எந்த கட்சியில இருந்தாலும் முஸ்லீம்கள் அவங்க இஸ்லாத்துக்குன்னா ஒன்னா இருக்காங்கல்ல. அது மாதிரி ஏங்க இந்த ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இதுல இருக்கிற எல்லா இந்துக்களும் ஒன்றுபடுவதற்காகத்தான் இந்த மாநாடு. அதனால இது அவருடைய விமர்சனத்தை நாம பொருட்படுத்த வேண்டியது இல்லை. அது ஒண்ணு இல்ல. இங்க திண்டுக்கல்லைங்க இந்து இயக்கங்களுடைய தலைவர்கள், இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், இந்து முன்னணி நிர்வாகிகள், இவங்களுக்கெல்லாம் மிரட்டல், நெருக்கடி, அச்சுறுத்தல் இது இங்க இருக்கிற அடிப்படைவாத அமைப்புகள் மூலமாக ஏற்படுகிறது. காவல்துறையும் எங்களுக்கு தான் தடை விதிக்கிறாங்க. நீ வக்கம்பட்டி போகாத, நீ நிகழ்ச்சி நடத்தாத, புரியுதுங்களா? உடனே வழக்கு. எது நடத்துறதா இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு தான் போகணும். ஆனா இல்ல, அந்த கட்சி அவங்களுடைய விவகாரம் சீக்கிரம் முடிவுக்கு வரணும். பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது நம்முடைய அந்த கட்சியில் இப்ப ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் சுமூகமா முடிவுக்கு வந்துடும். ஒரு கட்சின்னு இருந்தா ஏங்க திமுக இல்லாத பிரச்சனையா குடும்ப பிரச்சனை? கனிமொழி அம்மா உலகம் பூரா போய் பேசுறாங்க. இந்தியா ஆபரேஷன் சிந்தூர்ல எப்படி வெற்றி பெற்றது, பயங்கரவாதம் எப்படி. ஆனா கனிமொழி அம்மாவுடைய அந்த பேச்ச திமுக ஊடகங்கள் ஒளிபரப்புதா? அதனால எல்லா கட்சியிலையும் இந்த பிரச்சனை இருக்கும். சீக்கிரம் சுமூகமா முடிவுக்கு வந்துடும். பாமகவுடைய அந்த பிரச்சனைகள் சீக்கிரம் சுமூகமாக முடிவுக்கு வரும். சட்டம் ஒழுங்கு மிக மோசமா இருக்காதே. உங்களுக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ரவுடிகளுடைய கை ஓங்கி இருக்குது, கூலிக்கு கொலை பண்றவனுடைய கை ஓங்கி இருக்குது, போலீஸுக்கே மரியாதை இல்லை. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அப்படிதான் இருக்குது. கொரோனா சம்பந்தமான முன்னேற்பாடுகளை வெகு தீவிரமாக மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டும். இதுவரைக்கும் கொரோனா மரணங்கள் அதிகரிச்சிட்டு இருக்குது. இப்போ கேரளால இருந்து வர்றவங்க எல்லாம் பரிசோதனை பண்ணணும். அந்த அந்த முயற்சியில் இருக்கணும். ஆனா அது மாதிரியான விஷயங்கள்ல எங்க ஐயா மா சுப்பிரமணியம் கவனம் கொடுக்கணும். அவர் அதை விட்டு அவர் வேற ஏதோ பிரச்சனைகளை பேசிட்டு இருக்காங்க. அரசாங்கமும் ஏதோ பேசி திசை திருப்பறதுக்கு முயற்சி பண்றாங்க. கொரோனா கட்டுப்பாடு தேவை ஏற்பட்டா இன்னொரு முறை அந்த பழைய அந்த நடவடிக்கைகளை எல்லாம் கொண்டு வரணும். மக்களுடைய உயிர் தானே முக்கியம், அதை பாதுகாக்கணும், ஆரோக்கியம் முக்கியம். அதுக்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த தக்லைஃப் விஷயத்துல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் பெரிய அளவுல எடுபட்ட மாதிரி தெரியல. கமலஹாசனுக்கு போயிங்க, அவர் ஒரு அரசியல் வியாபாரி, சினிமா வியாபாரி, ரொம்ப திறமசாலி. அதுல மாற்று கருத்து இல்லை. இந்திய சினிமாவுடைய தரத்தை பெரிய அளவில் எடுத்துட்டு போனவர் அவருக்கு. அதுக்கு நம்ம மதிக்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி உலகம் முழுக்க போய் தமிழ் தான் உலகத்தின் மூத்த மொழிங்கிறத நிலைநாட்டுகிறார். அப்ப எந்த கன்னடனாவது எதிர்த்தானா? அப்ப எந்த குஜராத்தியாவது எதிர்த்தாங்களா? அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு அவங்க தாய்மொழி பெருசு. இப்ப நம்மள மாதிரி இல்லைங்க. கமலஹாசன் மாதிரியோ ஸ்டாலின் மாதிரியோ இங்கெல்லாம் பாருங்க, தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னவங்க கூட போய் கூட்டணி வச்சுக்கிறாங்க. அவன் படத்தை போட்டுக்கிறான், நான் அவன் வாரிசுங்கிறான். தமிழ் காட்டு மிராண்டி மொழி, தமிழ்ல பேசாத, இங்கிலீஷ்ல பேசு. தமிழை இழிவுபடுத்தினவன், புரியுதுங்களா? தமிழை கேவலப்படுத்தினவன், அவனைத்தான் பெரிய தலைவருங்கிறான். இங்க கன்னட நாட்டுல போய் அப்படி சொல்ல முடியுமா? அவங்க எல்லாம் தாய்மொழி மீது பற்றுள்ளவர்கள். கமலஹாசனுக்கு என்னங்க தாய்மொழி பற்று நான் கேட்கிறேன்.
கமலஹாசன் ஏத்துஜே கிளியே. அவருக்கு எங்க காசு வருதோ ஒன்றும் எப்பேற்பட்ட கட்சிங்க மக்கள் நீதி மையம் டார்ச் லைட் எடுத்து அடி டிவியை உடைச்சு இல்லைங்களா? எப்படி வந்தார் குடும்ப ஆட்சி எதிர்த்து? ஒரே ராஜ்யசபா எம்பி டக்குன்னு போயிட்டார். 400 கோடி ரூபாய் விக்ரம், 400 கோடி ரூபாய் அங்க விக்ரம்ல வருமானம், ரெட் ஜெயண்ட் இல்லைங்களா? சொல்றாரு கர்நாடகத்துல வெளியிட முடியல, அவர் தமிழன் பாதிக்கப்பட்டாரு. இவருக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் கமலஹாசன் கடந்து வந்திருக்காரு. கமலஹாசன் படம் ஓட முடியாதுன்னு யாரு சொன்னா? முத விஸ்வரூபத்துல என்ன சொல்லிட்டாரு? நான் எல்லாம் சொத்துக்குத்தெல்லாம் வித்துட்டு போயிடுறேன்ட்டு, நாட்டை விட்டே வெளியே போறேன்னாரு விஸ்வரூபம் படம். அப்புறம் அதையெல்லாம் வந்து கட் பண்ணி வெட்டி ஒட்டி அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாரு. அவரு பணத்துக்காக என்ன வேணா செய்வாருங்க, யார் காலில் வேணாலும் மன்னிப்பு கேட்பாரு, கேட்காமையும் இருப்பாரு, குழப்பத்தை ஏற்படுத்துவாரு. ஆனா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை தான் விமர்சனம் பண்ணுவாங்க. கமலஹாசன், மணிரத்னம், நீங்க எல்லாம் தானப்பா போனீங்க, குறிப்பா கமலஹாசன் தானே போனாரு. இப்ப எங்க போனாரு பிரகாஷ்ராஜ் கேக்குறேன். நீங்க எல்லாம் தானே சித்தராமையா ஆதரிச்சீங்க. சித்தராமையா அங்க எங்க நிக்கிறாரு? கன்னடம் தான் அப்படின்னு நிக்கிறாரா இல்லையா? ஏன் உங்களுக்கு வந்து இங்க இருக்கிற முதலமைச்சர், இங்க இருக்கிற ஒரு இன்னொரு நடிகர் இருக்கிறாரு கன்னடத்துல, தம்பி நிர்வாணமா ஓடினாரு, அவர் பேர் என்ன, சங்கர் படத்துல சித்தார்த்து, இவங்க எல்லாம் இப்ப ஏன் சொல்ல? அதெல்லாம் இது வந்து இதுல வந்து கமலஹாசன் அவருடைய மக்கள் நீதி மையமா இருக்கலாம், அவருடைய சினிமா வியாபாரமா இருக்கலாம், அது நல்லபடியா நடக்கட்டும். அதை போய் மக்களை பாதிக்க கூடாது, இந்த சர்ச்சையில அவரெல்லாம் தலையிடக்கூடாது. அதனால இந்த தக்லைஃப் படம் அது சம்பந்தமா உடனே இவர் தமிழை காப்பாத்துறக்கா படம் எடுத்துக்காரு. என்ன படத்தை பேர் தமிழ்லயே வச்சிருக்க நீ? தக்லைஃப்னு நீ தமிழ்லயே பேர் வச்சிருக்கிற. சும்மா இதெல்லாம் வியாபாரம், இதுக்கெல்லாம் நம்ம பலியாக வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. நீங்க நிச்சயமா அமித்ஷா வராருனாலே அவர் வந்து எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். அதே போல தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, தமிழகத்துல திமுகவுக்கு பதில் சொல்லத்தான் வர்றாரு. திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கறதுக்காகத்தான் வர்றாரு. அதுக்கான வியூகங்கள் வகுக்கப்படும். தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாகும். அதனால அமித்ஷாவுடைய வருகை தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய முருக பக்தர்கள் மாநாட்டை தொடர்ந்து நம்முடைய திண்டுக்கல்ல நீண்ட காலமாக இந்த மாவட்ட மக்களுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பு, கோரிக்கை, மலைக்கோட்டை அபிராமி அம்மன். அந்த மலைக்கோட்டையில இருக்கக்கூடிய கோயிலிலே வழிபாடு நடக்க வேண்டும். அங்கே அபிராமி அம்மன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். அதற்காக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அபிராமி பக்தர்கள் மாநாடு வெகு விரைவிலே திண்டுக்கல்லிலே நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முருக பக்தர்கள் மாநாட்டை தொடர்ந்து சிவபக்தர்கள் மாநாடு திருவண்ணாமலையில 1 கோடி ருத்ராட்சம் வழங்கி சிவபக்தர்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்தக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.